சாம்சங்லேருந்து கேலக்ஸி A9 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஃபோனை பற்றி பேசும்போது இதுதான் உலகின் முதல் ரியர் ஃபேஸிங் கேமராவில் 4 கேமரா வச்சு வர்ற ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த ஃபோனில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். Back from the dead. இந்த சாம்சங் கேலக்ஸி A9 பற்றி பேசும்போது முதல்ல இந்த ஃபோனில் இருக்கிற டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.3 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷனை பொறுத்தவரை 1080 x 2220 பிக்சல்ஸ். இது ஒரு 18:5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வர டிஸ்பிளே. பிபி டென்சிட்டி பொறுத்தவரை 392 இருக்குது. ஸோ ரொம்ப ஷார்ப்பான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட சிப்செட்டை பற்றி பேசும்போது இதில் Qualcomm Snapdragon 660 சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆக்டோகோர் சிப்செட். இதில் 4 கோர்ஸ் வந்து 2.2 GHz Kryo 260 கோர்ஸ்லையும் 4 கோர்ஸ் வந்து 1.8 GHz Kryo 260 கோர்ஸில் ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு Adreno 512 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த ஃபோன் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா எல்லா விதமான ஹெவியான கேம்ஸை ஈஸியாக ரன் ஆயிரும். பப்ஜி மாதிரியான கேம்ஸ் கூட நமக்கு ஹை செட்டிங்ஸில் ரன் ஆகும். RAM அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் 2 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. ஒன்று 6GB RAM வித் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடும், இன்னொன்று 8GB RAM வித் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடும் வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. அப் டு 512GB வரையும் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கலாம். இது ஒரு டெடிகேட்டட் சிம்மாக வர்ற காரணத்தினால 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைமில் யூஸ் பண்ணிக்கிடலாம். அடுத்ததாக இந்த ஃபோனோட செல்லிங் பாயிண்ட், அதாவது கேமரா பற்றி பேசலாம். ரியர் ஃபேஸிங்கை பொறுத்தவரையும் நமக்கு 4 டிஃப்ரெண்ட்டான கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று 24 மெகா பிக்சல் கேமரா வித் f1.7 ஆப்பர்ச்சர். இதுதான் நமக்கு பிரைமரி கேமரா. இல்லை ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது. ரெண்டாவது கேமரா வந்து 8 மெகா பிக்சல் கேமரா வித் f2.4 ஆப்பர்ச்சர். இது ஒரு 12mm லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அல்ட்ரா வைட் லென்ஸாக செயல்படுது. மூணாவது கேமரா வந்து 10 மெகா பிக்சல் கேமரா வித் f2.4 ஆப்பர்ச்சர். இது ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸாக செயல்படுது. இதில் 2x ஆப்டிக்கல் ஜூம் சப்போர்ட் இருக்குது. நாலாவது கேமரா நமக்கு 5 மெகா பிக்சல் கேமரா வித் f2.2 ஆப்பர்ச்சர். இது ஒரு டெப்த் சென்சராக வேலை பார்க்குது. இந்த ஃபோனில் இருக்கிற பிரைமரி கேமரா பொறுத்தவரையும் நமக்கு டே லைட்லையும் சரி நைட் லைட்லையும் சரி சரியான அளவில் வந்து கரெக்டான ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து 120 டிகிரி வரையும் நாங்கள் கேப்சர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இன்டெலிஜென்ஸ் சீல்ட் ஆப்டிமைசர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் நமக்கு AI வந்து ஆட்டோமேட்டிக்காக சீனுக்கு ஏற்றாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடும். 5 மெகா பிக்சல் கேமரா வந்து நமக்கு ஆர்டிஃபிஷியல் பொக்கே எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு மட்டும் இதில் வச்சுருக்காங்க. இந்த கேமராவுக்கு LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீடியோ கேப்சரிங்கை பொறுத்தவரையும் 4K ரெக்கார்டிங் அப் டு 30 ஃப்ரேம் per second வரையும் கேப்சர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள செல்ஃபி கேமரா பொறுத்தவரையும் 24 மெகா பிக்சல் கேமரா வித் f2.0 ஆப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. HDR சப்போர்ட் இருக்குது. 1080p ஃபுட்டேஜ் 30 ஃப்ரேம் per second வரையும் செல்ஃபி கேமராவில் கேப்சர் ஆகும். அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள பேட்டரி பற்றி பேசும்போது இல்லை 3800 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வெர்ஷன் மென்ஷன் பண்ணல. ஸோ ஓரளவு ஃபாஸ்ட்டாக சார்ஜிங் எதிர்பார்க்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷனை பொறுத்தவரை 5.0 இருக்குது. USB வெர்ஷனை பொறுத்தவரை டைப் C கேபிள் 2.0 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரிவர்சபிள் கனெக்டராக ஒர்க் ஆகும். மற்றபடி NFC மாதிரியான சப்போர்ட்லாம் இருக்குது. டூயல் பேண்ட் வைஃபை 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் மாதிரியான சப்போர்ட்டும் இருக்குது. OS பொறுத்தவரையும் Android Oreo 8.0ல் ரன் ஆகுது. இது போக இந்த ஃபோனில் வந்து ஃபேஸ் அன்லாக், சாம்சங் பே, பிக்ஸ்பி மாதிரியான சப்போர்ட்டும் இருக்குது. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கும்போது நமக்கு யூரோ வந்து 599ங்கிற மாதிரி நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்தியாவில் இதை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நமக்கு 51,000லேருந்து 53,000 வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ என்னை பொறுத்தவரையில் 53,000 அப்படிங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான அமௌண்ட் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஆனால் வந்து கேமராவை பொறுத்தவரையும் நமக்கு 4 கேமரா கொடுத்து 53,000 அப்படிங்கிறது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளாக்ஷிப் ஃபோன் கூட இந்த அளவுக்கு காஸ்ட்லியாக இருக்க வேண்டியது அவசியம் இல்லைங்கிறது என்னோட கருத்து. ஸோ உங்களுக்கு இந்த ஃபோனை பற்றின கருத்து நீங்கள் கமெண்ட்ஸ் தெரிவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா மேலும் பல வீடியோக்கள் இருக்குது. நான் அருண் டெக் இன் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.